தமிழகத்தில் HMPV வைரஸ் பாதிப்பு குறித்து அச்சம் கொள்ள வேண்டாம் என பொது சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். என்ன சொல்லியிருக்கிறது பொது சுகாதாரத்துறை? விவரங்களை பதிவு பண்ணலாம் தாயுமானவன். சீனாவில் வேகமாக பரவி வரக்கூடிய HMPV வகை வைரஸானது இந்தியாவிலும் பரவியிருப்பதாக இன்று காலை முதலே தொடர்ச்சியாக செய்திகள் என்பது வெளியாகிய வண்ணம் இருந்தது. குறிப்பா பெங்களூருவை சேர்ந்த 2 குழந்தைகள், அதே போல் அகமதாபாத்தை சேர்ந்த ஒரு குழந்தை, அதே போல் சென்னையில 2 குழந்தை என 5 பேருக்கு இந்த பாதிப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகிய ஒரு சூழல்ல தற்போது தமிழக பொது சுகாதாரத்துறை ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில தற்போது இந்தியாவை பொறுத்தமட்டில் பரவக்கூடிய அந்த HMPV வகை வைரஸ் என்பது நீண்ட காலமாக வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகை வைரஸ் காய்ச்சல் தான். இருமல், சளி, காய்ச்சல் என வழக்கமாக இருக்கக்கூடிய பண்புகளே இந்த வைரஸை பொறுத்தமட்டில் கொண்டிருக்கும். அதே போல் சீனாவில் இருக்கக்கூடிய வைரஸ் தான் உருமாற்றம் அடைந்திருக்கக்கூடிய HMPV வைரஸாக இருந்து வருகிறது. இந்த வகை வைரஸ் பாதிப்பு பரவும் போதுதான் நோயாளிகளிடமிருந்து விரைவில் பலருக்கு பரவக்கூடிய தன்மை என்பது இருப்பதாக இப்போ சுகாதாரத்துறை தகவலை வெளியிட்டிருக்கிறது. எனவே தமிழகத்துல உருமாற்றம் அடைந்த HMPV வைரஸ் பாதிப்புகள் என்பது இதுவரை கண்டறியப்படவில்லை. வழக்கமாக ஏற்கனவே நடைமுறையில் பரவக்கூடிய நீண்ட காலமாக வழக்கத்தில் இருக்கக்கூடிய வைரஸ் காய்ச்சலாகத்தான் தற்போது பரவி வருகிறது. எனவே பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற ஒரு கருத்தை பொது சுகாதாரத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா தமிழகத்தை பொறுத்த மட்டில் பொதுமக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.